மிளகு. அஞ்சாவது 40 இருக்கும். சதிக்காக வாங்கிருக்கேன் புதுசை தொழில் சதிக்கு. அப்புறம் அந்த இதுக்கு கும்பகோணத்துக்கு கலை சொல்லி அந்த ஒரு சதி வாங்கிருக்கேன். தரமும் உண்டு, அமைப்பும் அதே மாதிரி அந்த வடிவம் நல்லா இருக்கும். மோடா பார்த்தத விட இது நல்லா இருக்கும். அந்த வடிவமும் உண்டு, தரமும் உண்டு. மாதம் போடுவாங்க. கடையில் தான் கொடுப்பாங்க. அவங்க கடையில் கொடுத்துருவாங்க. நாங்கள் அவங்களுடைய எங்களுக்கு கூலி தான். ₹500. நீங்கள் 475 வைக்குது. 2013 கொடுத்தாங்க 10 வருஷம். அதுக்கு முன்னாடியோட மூலப்பொருள் வந்து அப்ப விலை அதிகமா இருந்துச்சு, இப்ப அதிகமா இருக்கு. இப்பதான் விலை அதிகம். அதுக்கு முன்னாடி விலை கம்மி, இப்ப அது விலை இருக்கு, கூலி அதிகம் இருக்கு. இப்போ இந்த விளக்கு வந்து மண்ணுனாலதான் சொல்றாங்க. மண்ணு நாட்டுத்தூள் மண்ணால விளக்கு தரமா இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி நினைக்கிறீங்க? மண் காரணமா இல்ல செய்முறை தான் காரணமா நினைக்கிறீங்க? அதாவது ஆதி காலத்துல இருந்து இந்த விளக்கு இந்த மண்ணு தான் கூடான இருக்கிறத வச்சு சாமி கும்பிடக்கூடாது. ஏன்னா இப்போ மோடாவத்து ஐட்டம்னா கூடா இருக்கும். நம்ம ஒரு சிலைகள் இருந்துச்சுன்னா செட்டியான சிலை தான் இருக்கும். அதுதான் நம்ம சாமி கும்பிடணும். இந்த விளக்கில் என்ன அமைப்புனா நடுப்புற ஓட்டம் இருக்கும். அதுதான் உயிர் நாடி. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அதுதான். இப்போ சில பேர் என்ன செய்யணும், மண்ணை நோண்டிட்டு மண் இல்லாமல் கூட வச்சு சாமி கும்பிட்றாங்க. அதேமாரி கூட வச்சு சாமி கும்பிடக்கூடாது. அந்த மண் வச்சு ஆதி காலத்தில் நம்ம தாய் மண்ணுது, அதை வச்சு நம்ம கும்பிடணும். அந்த இதுதான் உயிர் நாடி. இல்லை அவங்களாம் படிச்சிருக்காங்க. ஒரு பையன் நாங்கள் கடையில் எங்களுக்கு பெரிய கொடுப்பாங்க, பித்தாலை கொடுப்பாங்க, புத்தக பாத்திரம் பித்தாலை கட்ட கொடுப்பாங்க, கூலி கொடுத்துருவாங்க. நாங்கள் வேலை செஞ்சு எங்களுக்கு கூலி தான் வரும். இல்லை பக்கத்தில் கற்றுக்குறாங்க. ஆமாம் தெரியும். இல்லை இல்லை இந்த கலை இதுன்னு சொல்லி அங்கே இது பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் ஒரு வாரம் போயிருந்தேன், ட்ரைனிங் மாதிரி போயிருந்தேன். அந்த கூட்டுறவு சொசைட்டியில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு 4 நாள் 5 நாள் வருவாங்க, ட்ரெயினும் வருவாங்க. தரமா இருக்கணும், தரமா இருக்கணும். கூலி தான் கிலோவுக்கு 150 ரூபா 200 ரூபா கூலி. இந்த 200 ரூபா கூலி பண்ணி செலவுலாம் அதிகம் போகாது, பற்றாக்குறை ஏற்படுது. விலைவாசிலாம் வசதி போயிட்டு பற்றாக்குறை ஏற்படுது. கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இல்லை அமைப்பே அது வேறு அமைப்பு. அதுதான் நம்ம இதுதான் புத்துவரக்கூடிய அமைப்புனா இதுதான். அது சும்மா முழுக்கட்டையாக இருக்கும். அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு. பார்க்குறவங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அவங்களுக்கு. இது ஒரு அமைப்பு வேறு, இது ஒரு அமைப்பு வேறு. இல்லை எல்லாமே ஒன்று. பூம்பு வழக்கம் நம்ம வழக்கம் தான் வேலை செய்கிறாங்க. அது எல்லாம் அதே மாதிரி நம்மளுக்கு தரமாகவும் வேலை செய்யணும். பூம்பு கவர்மெண்ட் இது
அதெல்லாம் அவங்க இத்தனை மணி எவ்வளோ சரியாக போகணும். இங்கே அதை மாதிரி கிடையாது. அதை போய் நம்மளை போய் அவங்களும் வேலை செய்கிறாங்க, அவங்களும் போய் இங்கேயும் வேலை செய்கிறாங்க. 10 வருஷத்துல புத்தகத்தோட அமைப்பு இருக்குல்ல, அதுல வந்து மாறுதல் ஏற்பட்டிருக்கா இல்லை ஒரே டீசல் தான் இந்த அப்போதைக்கு? இல்லை மாறுதல், அதுக்கு முன்னாடி உள்ள வேலை இப்போ அதெல்லாம் மாறுதலை மாற்றி மாற்றி அமைச்சு மாறுதல் நிறையா இருக்குது. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க நாங்கள் ஓப்பன் இல்லை, அவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்க பண்ணுவாங்க? அவங்க பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் புத்தகம் தயாரிக்கும் போது உடல் சார்ந்த தொந்தரவுகள் ஏதாவது? இல்லைல்ல, அது எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி உற்பத்தி செஞ்சாங்களும் இப்போ உள்ளவங்களும் அதிகமாயிருக்காங்களா குறைஞ்சி? அதிகமாக ஏன் அதிகமாயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ரொம்ப பேர் வேலை இல்லாமல் இதில் இந்த தொழில் வர்றது, அடுத்தபடி கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்து தொழில் செய்கிறது. நாகர்கோயிலில் உள்ளவங்க தவிர வெளியூர்ல நீங்க வந்து வேலை பார்க்குறாங்க? வெளியூர் வேலை பார்க்குறாங்க, வெளியூர்லேருந்து வந்து போடுறதையும் வச்சுருக்காங்க. பூம்புகார்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வேலைக்கு ஆள் எடுக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு மாதத்துக்கு ஒரு எவ்வளோ புத்தகத்துக்கு தோராயமாக செய்வீங்க? 500 மேலே செய்வீங்களா 500 செய்வீங்க? 500 செய்வோம். 300 சின்ன வழக்குனா 500, பெரிய வழக்குனா 200. உற்பத்தி அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ உற்பத்தி இந்த விளக்கோட விற்பனை வந்து 10 வருஷத்துக்கு இப்படியும் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா? அதிகம் விலை அதிகமாக எல்லா பொருளும் உங்களுக்கு விலை கேட்கல. அதுக்கு முன்னாடி 250 தராக இருந்துச்சு, இன்னைக்கு 450 ரூபா 420 தரா இருக்குது. அப்போ விலை வசதிக்கான போகும். உங்களுக்கு விற்பனை அதிகமாக இருக்கு. விற்பனையும் அதிகமாக இருக்குது.